வீட்லயும் தொல்லை, நாட்டிலையும் தொல்லை. ரோட்ல பஸ்ல போனா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு வைங்களேன், பொண்டாட்டியெல்லாம் பார்த்தாயா கூட்டு போனோம், அங்கிருந்தே அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் தகராறு பண்ணாம வருவியா அப்படின்னு கேட்டு கையெழுத்து வாங்கி தான் கூட்டு வரணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாயா. அன்னைக்கு பஸ்ல ரெண்டு பொண்டாட்டி உட்கார்ந்துருக்கான், பின்னால ஒரு ஆம்பளை இருக்கான். என்ன மாதிரி இந்த ரெண்டு பொம்பளையும், ஒருத்தி லேசா மழை அடிச்சு பார்த்துங்க சாரல், ஒருத்தி சன்னல திறக்கா, ஒருத்தி அணைக்கா, ஒருத்தி என்ன பிரச்சனைன்னா, ஒருத்தி சொல்றா மழை வருதான், சன்னலை திறந்து வச்சா குளிர் அடிச்சு செத்து போயிருவலாம். ஒருத்தி சொல்றா நான் சன்னலை அடைச்சு வச்சா நான் புழுங்கி செத்து போயிருவேங்க. பின்னால ஒருத்த உட்கார்ந்துருந்தா பார்த்தியா என்ன மாதிரி அப்ராணி. அவன் சொன்னா, ஓ கண்டக்டர் இங்க வாரோம், நான் சொல்ற மாதிரி கேளும், ஒழுங்கா வண்டி ஓடும், முதல்ல சன்னலை திறந்து வையும், ஒருத்தி குளிர் அடிச்சு செத்துருவா, ரெண்டாவது சன்னலை அடைச்சிரும், இன்னொருத்தி புழுங்கி செத்து போயிருவா. நம்ம அழகா வண்டியில போயிடலாம். கண்டக்டர் கேட்டான், உம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு பேர் வருவே, ஓய் அந்த ரெண்டு பேரும் புருஷங்காரன் வந்து என்னெல்லாவே கேட்பான்னா. சொன்னா ஒன்னும் கேட்க மாட்டான், அந்த ரெண்டு சனியனையும் கட்டி ஆள்றது நான் தான், சந்தோஷமா இருக்கலாங்க. அப்ப என்ன, வீட்லயும் கொண்டாடி தொல்ல, வெளியே வந்தாலும் கொண்டாடி தொல்ல. அதனால தான் சொன்னா, ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளு ஆனே, கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் சேருக்குள்ளே, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே.